குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே லேட்டாக தான் எழுந்தேன். டைம் மணி 9 இப்போ தான் டிஃபன் செய்யறதுக்கே வந்திருக்கேன். இன்றைக்கி சம்பார் ரவை உப்புமா தான் செய்ய போகிறேன். சம்பார் ரவை இருக்குது, அதுக்கு இது ஒரு கப்பு சம்பார் ரவை எடுத்துக்கிட்டு ஒரு கப்புக்கு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வெங்காயம். இன்றைக்கி இது தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். கொஞ்சம் சம்பார் ரவையை வறுத்துட்டு செய்யணும். எண்ணெய் ஊற்றிட்டேன் குக்கரில். ஒரு கப்பு சம்பார் ரவை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு வாசனை வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். வறுத்துட்டு செஞ்சோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 1/4 ஹவரில் முடிக்கணும். ஏன்னா எல்லாம் பசிக்குதுன்றாங்க. இன்றைக்கி சண்டே, எழுந்தது லேட்டு, எனக்கும் கோல்டாக இருக்குது. ஆனால் கடகடன்னு செய்யறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், வறந்துச்சு தெரியுதா? ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் பாருங்கள், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக வறந்துடுச்சு. வாசனையும் வருது. பெரிய வெங்காயமாக எடுத்ததுனால 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிச்சுப்போம். நான் இதிலே சால்ட் போட்டுக்கிறேன், அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்புமாக்கு ரொம்ப செவக்கணும்னு இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் போட்டோன்னா வெந்துடும். சீக்கிரமாக முடியும் வேலை. 1 2 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ரவையை போட்டு போடலாம். கொதிக்க போகுது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் தான் இருக்குது. இனிமேல் தான் கடைக்கு போகணும். இப்போ எல்லாம் வாங்கிட்டு வரணும். காயெல்லாம் பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். நல்லா கொதிக்குது. இப்போ குக்கரை மூடிடலாம். தண்ணி நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். நார்மல் ரவைனா நீங்கள் 1க்கு 2 தண்ணி ஊற்றினா போதும். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து ரவைனால கொஞ்சம், கோதுமைனால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். இப்போ ஸ்லிம்மாக ஆக்கிட்டேன். சிம்மில் வச்சுட்டேன். குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டேன். விசில் போட்டேன். கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். ஐகானில் லோக்காலில் மீடியமாக வச்சுருக்கேன். ஒரு விசில் வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். காமிக்கிறேன். அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 9:15 ரெடி பண்ணிவிட்டேன். இனிமேல் குக்கரை இறக்கிட்டு சாப்பாடு பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடுன்னு சொல்லிட்டு உப்புமா. இனி ஆஃப் பண்ணிவிட்டு இனி குக்கர் விசில் அடங்கணுன்னு எடுத்து பரிமாற வேண்டாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.